கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கிருபை கிருபை இருந்தால் தான் நம்ம அந்த சந்தோஷத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை தொடங்கும், சமாதானத்துக்குள்ள நடக்கும், நிம்மதிக்குள்ள நிறைவடையும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரங்களிலே பெருகுகிறது. கிருபை நமக்கு பெருக வேண்டும். நம்ம பணத்தை பெருக்கணும்னு தினமும் ஓடுறோம், சம்பாதிக்கணும்னு தினமும் ஓடுறோம். இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், காரு வாங்கணும், பங்களா கட்டணும், அதுக்காக தினமும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் முழுக்க கிருபை எனக்கு வேணும்னு சொல்லி உட்காருங்க. இந்த பூமியில் நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் நான் அறுப்போம். மற்றவர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்திலேயே தனித்துவமாய் வந்தவர் பிதாவின் ஒரே பெண்ணுக்குமாரவனாக நம்முடைய இரட்சகர் வந்தார். அவருக்கு ஒரு யோவான் ஸ்தானம் தேவைப்பட்டது, அவருக்கு அப்போஸ்தலர்கள் தேவைப்பட்டது, அவருக்கு ஒரு படகு தேவைப்பட்டது, அவருக்கு ஒரு கழுதை தேவைப்பட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் வளர்ந்த விதம், அவருடைய தாய் தகப்பனார் அவருக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வருவதற்கு நாம் வளர்கிற விஷயம்தான் ரொம்ப முக்கியம். நாம் எப்படி வேணா வாழலாம் என்பது முக்கியமல்ல. இஷ்டம் போல அதிகாரத்துடன் வாழ்ந்து வீணாய் போன எத்தனையோ அரசியல் தலைவர்கள் உண்டு, ஆட்சியாளர்கள் உண்டு, அதிகாரம் படைத்தவர்கள் உண்டு. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ பேர் நல்ல பர்ஃபார்மன்ஸோடு அவங்களுடைய கேமில் நல்ல நிலைமையில் இருந்திருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் வீணாய் போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் சப்போர்ட்டோடு இருந்தும் அவங்களால விளையாட முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் கூட நான் மற்றவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணும்போது நான் விதைக்கிறேன். மற்றவர்களுக்காக, அவர்களுடைய பாரங்களுக்காக, அவருடைய வேதனைகளுக்காக, அவருடைய துன்பங்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண அவர்களுக்கு ஒரு அற்புதங்களாக கர்த்தர் மாற பண்ணுவார். நான் மற்றவர்களுக்காக பிரயாசப்படும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற பண்ணுவார். கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். எனக்காக மற்றவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது எனக்கு கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, மற்றவர்கள் நமக்கு சப்போர்ட்டாக மாறுவதற்கு நம்மளை நாமே தாழ்த்திக்கணும். ஏசப்பா தன்னுடைய தாய் தந்தையோடு இருக்கிற வரைக்கும் ஹம்பிளாக இருந்தார். அதற்கு பின்பு தன்னை தாழ்த்தி யோவான் சான்ட்டு போயிட்டு முழங்கால் பண்ணிட்டு ஞானஸ்நானம் பெறுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய ஊழியங்கள ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த தாழ்மை தெரிந்து கொண்டே இருந்தது. நம்ம தனிமையில் நமக்குள் இருந்த அராஜகம், நமக்குள் இருந்த வெறி, நமக்குள் இருந்த மோசமான கிரியைகள், நமக்குள் இருந்த அந்த மாம்ச சிந்தனைகள் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு தடையாக இருந்து விட்டது. தேவனுடைய பாசத்தை வெளிப்படுத்துவதற்கு தடையாக இருந்து விட்டது. ஆனால் நாம் ஆரம்பத்தில் அந்த பாசத்தோடும் நேசத்தோடும் கர்த்தருடைய அன்போடு கூட நாம் இருக்கும்போது மற்றவர்களை ஈஸியாக கவர் பண்ண முடிந்தது. கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்க முடிந்தது. இந்த நாளில் நாமே மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அது தானே. நாம் மற்றவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நம்மளோடு கூட இருக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய ரிலேஷனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், கூட படித்தவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய உள்நாட்டில் வெளிநாட்டில் வேலை செய்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். நாம் அவர்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடி கண்ணீரோடு அவர்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்து, அப்பா நீர் இரக்கம் பாராட்டும், தயவு பாராட்டும், அற்புதம் செய்யும், பாதுகாத்தருளும், தேவைகளை சந்தியும், ஒரு நிம்மதி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் என்று நாம் அவர்களுக்காக மன்றாடும் போது நமக்கு அதெல்லாம் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நாள் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க